அனைவருக்கும் வணக்கம். பிளிஸ் வேலி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் மன அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிவகுக்கும் ஒரு சிறிய பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய உரை உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவியாக இருக்கும். நாம் இன்று நியமங்கள் என்ற ஆன்மீகத்தின் 2வது படியை பற்றி பேசப்போகிறோம். அதுதான் சந்தோஷம் அல்லது மனநிறைவு எனலாம். சந்தோஷத்தின் முக்கியத்துவம் என்ன? சந்தோஷம் என்பது வெறும் வெளிப்புற மகிழ்ச்சி மட்டுமல்ல. இது நம் உள் அக நிலைமையை பிரதிபலிக்கிறது. உலகம் எத்தனை மேன்மையானதாய் இருந்தாலும் உள்ளே அமைதியும் நிறைவும் இல்லையெனில் நம் வாழ்க்கை முழுமையடைய முடியாது. சில நேரங்களில் நம்மிடம் தேவையான அனைத்தும் இருக்கிறது. ஆனால் மனதில் ஒரு வகையான வெறுமை உணர்வை காண்கிறோம். இதன் காரணம் நாம் புற உலகில் மட்டுமே மகிழ்ச்சியை தேடுகிறோம். ஆனால் சந்தோஷம் என்பது உள்ளிருந்து வெளிப்படும் நிலையாகும். மனநிறைவு எதனால் வருகின்றது? முதலில் நன்றி உணர்வு. நம்மிடம் உள்ளவற்றிற்காக நன்றியுடன் இருப்பதாகும். ஆனால் அப்போது நாம் எதை கவனிக்கிறோம்? முகத்தில் உண்டான சின்னங்களையும் பருக்களையும் பற்றி கவலைப்படுகிறோம். நாம் ஏன் அந்த நேரத்தை நம் உண்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ள பயன்படுத்துவதில்லை? இல்லையென்றால் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற உணவு, குடி தண்ணீர், வாழ்க்கை ஆகியவற்றின் மதிப்பை உணர்கிறோமா? நமக்கு நிறைவாக இருக்கும் விஷயங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்கிறோமா? நன்றி உணர்வு என்பது வாழ்க்கையில் கிடைத்த ஒரு ஆசீர்வாதமாகும். அது அன்பும் நல்ல அனுபவங்களையும் கண்ணியமாக உயர்ந்து பாராட்டும் பழக்கமாகும். இது நம்முடைய குறைவுகளை விட நமக்கு கிடைத்தவற்றில் கவனம் செலுத்த வைத்து மன நிறைவு மற்றும் உள் சாந்தியை உருவாக்குகிறது. நன்றி உணர்வை சொற்களாலும் செயல்களாலும் அல்லது அமைதியான கவனத்தாலும் வெளிப்படுத்தும் போது நாம் மற்றவர்களுடனும் பிரபஞ்சத்துடனும் உள்ள நெருக்கத்தை வலுப்படுத்துகிறோம். இந்த மனோபாவம் நமக்கு நன்மை தருவதோடு நம் எண்ணங்கள் மற்றும் ஆற்றலை நேர்மறை வழியில் ஒருங்கிணைக்கிறது. மேலும் செழிப்பை ஈர்க்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. நன்றி உணர்வு சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாற்றி கடின தருணங்களிலும் நன்றி கூற வேண்டிய ஏதோ ஒன்றை நினைவூட்டுகிறது. அடுத்ததாக இருப்பதை ஏற்கும் மனநிலை. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அதை எதிர்த்து போராடுவதை விட அதை ஏற்றுக்கொள்வதே நமக்கு அமைதியை தரும். இருப்பதை ஏற்கும் மனநிலை என்பதன் பொருள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை புரிந்து அவற்றை அமைதியாக ஏற்கும் மனதோட்டமாகும். எது நடந்தாலும் அதற்கு எதிர்ப்பு காட்டாமல் அது இயற்கையாக நடந்ததாக உணர்ந்து அதற்கு இடம் கொடுப்பதே இதன் அடிப்படையான கொள்கையாகும். இதனால் மன அழுத்தம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். இந்த மனநிலையை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையின் சவால்களையும் நேர்மறையாக சந்திக்கலாம். மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நமக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கவும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழவும் உதவும். அடுத்தது எளிமையான வாழ்க்கை. அதாவது அதிக ஆசைகளும் விருப்பங்களும் நம்மை நிரந்தரமாக குழப்பத்தில் இழுத்துச் செல்கின்றன. எனவே குறைவாக கொள்வோம், நிறைவாக வாழ்வோம் என்பது சந்தோஷத்தின் இரகசியமாகும். எளிமையான வாழ்க்கை என்பது தேவைக்கு மேல் பொருட்கள் சேர்க்காமல் வாழ்க்கையை சுலபமாகவும் சீராகவும் வாழ்வதாகும். நமக்கு உண்மையில் தேவையானதை மட்டுமே தேடி அதில் திருப்தி அடைவதே இதன் அடிப்படையாகும். அதிகமான பொருட்கள், ஆசைகள் அல்லது சிக்கல்களை தவிர்க்கும் போது மனசாந்தி கூடும், நேரமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். எளிய வாழ்க்கை உழைப்பையும் செலவையும் குறைத்து ஒருவரின் மனதை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் மாற்றும். அடுத்ததாக மனநிறைவை கற்றுக்கொள்வது எப்படி? இதற்கு முதல் கட்டமாக நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். தியானம் மூலம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் மூச்சை கவனித்தல், சிந்தனைகளை அமைதியாக செய்வது போன்றவை மனநிறைவை உருவாக்கும்.
தியானம் என்பது நம்முடைய மனதையும் உடலையும் சமநிலைப்படுத்த ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பயிற்சியாகும். இதன் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி அவசர மனநிலைகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். இதில் தியானத்தின் முக்கியத்துவம் என்ன? முதலில் மனக்கட்டுப்பாடு. தியானத்தின் மூலம் நம்முடைய மனதில் ஏற்படும் அலைகளை அடக்கி சாந்தமான மனநிலையை பெறலாம். மனித மனம் இயல்பாகவே சிதறி ஓடிக்கொண்டே இருக்கும் தன்மையுடையது. இதன் காரணமாக மன நிறைவு இல்லாமை, கவலைகள், பதட்டங்கள் ஏற்படும். தியானம் இந்த மனச்சிதறலுக்கு தீர்வு அளிக்கிறது. அடுத்தது மூச்சின் சக்தி. அதாவது நமது மூச்சை கவனிப்பதன் மூலம் மனதின் அலைகளை சீர்படுத்த முடியும். மூச்சுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. மூச்சை சீராக கவனிப்பதன் மூலம் மனம் அமைதியாக மாறுகிறது. உதாரணமாக, ஒவ்வொரு மூச்சையும் உள்ளிழுத்து வெளியேற்றும் போது அதை நுணுக்கமாக உணருங்கள். இது மனதை நடுவில் வைத்துக்கொள்ள உதவும். அடுத்ததாக, சிந்தனைகளை அமைதியாக்குதல். தியானம் செய்வதன் மூலம் நம் மனதில் வரும் எண்ணங்களை மறந்துவிட வேண்டியதில்லை. அவை நம்மை பாதிக்காமல் அழுத்தத்தை மட்டும் விடுவிக்க வேண்டும். இதனால் நாம் உள்ளார்ந்த அமைதியை அடையலாம். மனநிறைவை உருவாக்கும் செய்முறைகள் என்ன? முதலாவது தியானத்தின் அடிப்படை முறையாகும். சீராக அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூச்சின் ஒழுங்கை கவனியுங்கள். மனதில் எழும் சிந்தனைகளை கவனியுங்கள். ஆனால் அவற்றில் ஆழமாக செல்லாமல் விடுங்கள். இரண்டாவது, மூச்சின் தாளம். நுட்பமாக மூச்சு வருவதையும் போவதையும் கவனித்தால் மனம் சோர்வதை குறைத்து அமைதியை ஏற்படுத்தும். அடுத்ததாக, தியானத்தின் தொடர்ச்சியான பயிற்சி. தியானம் ஒரு நாள் மட்டும் செய்ய வேண்டிய பயிற்சி அல்ல. இது நாள்தோறும் செயல்படுத்த வேண்டிய பயிற்சியாகும். தொடர்ந்து செய்வதன் மூலம் மனநிறைவு, புத்துணர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். தியானம் வாழ்வின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் சாந்தியையும் சமநிலையையும் அளிக்கும் ஒரு தெய்வீக கருவியாகும். தியானத்தை போன்ற சிறப்புமிக்க அடுத்தது புத்தக வாசிப்பு. அதாவது ஆன்மீக நூல்களை வாசிப்பது என்பது மனதிற்கும் ஆன்மாவிற்கும் தேவையான உணவு அளிப்பதற்கு சமமானது. புத்தகம் வாசிப்பதன் மூலம் உள்ளார்ந்த சிந்தனைகளை ஊக்குவிக்க முடியும். ஆன்மீக புத்தகங்கள், தர்மம் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை விளக்கும் நூல்கள் நம்முடைய சிந்தனைகளை உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்கின்றன. உதாரணமாக, வேதாந்தம், தத்துவங்கள் மற்றும் நவீன ஆன்மீக எழுத்தாளர்களின் படைப்புகள் நம்மை உள்ளுக்குள் பார்வையிட வைக்கின்றன. அதில் தர்மத்தின் வழிகாட்டுதலும் இருக்கும். தர்மம் பற்றிய புத்தகங்கள் நம் செயல்களில் நெறிகளை உருவாக்க உதவுகின்றன. இதன் மூலம் நாம் வாழ்க்கையில் நல்லெண்ணத்தை வளர்த்து கொள்ள முடியும். புத்தகம் வாசிப்பது என்பது சந்தோஷத்திற்கான வழிகாட்டலும் ஆகும். புத்தகங்களில் வரும் நுண்ணிய கருத்துக்கள் நம்மை நல்வழிப்படுத்தி மனதில் தெளிவை பெறச் செய்கின்றன. அடுத்ததாக, சூழலுடன் ஒத்திசைவு. இயற்கை என்பது இறைவனின் முதல் படைப்பாகும். அதை ரசிப்பதன் மூலம் நாம் இறைவனுடன் தொடர்பு கொள்கிறோம். மரங்கள், பறவைகள், மழை, மலர்கள் ஆகியவற்றின் சிறிய அசைவுகளையும் நுணுக்கமான அழகையும் கவனித்தால் நம் மனதில் மகிழ்ச்சி மற்றும் சமநிலையை பெற முடியும். பறவைகளின் சிறப்பு, மழையின் துளிகள் மற்றும் காற்றின் தென்றல் இவை அனைத்தும் ஆன்மாவை தழுவும் அற்புதமான அனுபவங்களாகும். இதில் சிறிய விஷயங்களின் மகத்துவம் கூட கவனிக்க வேண்டும். இயற்கையில் பெரிதாக தோன்றாத, உதாரணத்திற்கு ஒரு பனித்துளியோ மரத்தின் நிழலோ கூட நமக்கு மிகப்பெரிய பேரின்பம் அளிக்கக்கூடியது. அடுத்தது, சமநிலையின் பணி. இயற்கை நம்மை அமைதியாகவும் பூரணமாகவும் உணரச் செய்கிறது. மனிதன் இயற்கையுடன் ஒத்திசைவு கொண்டால் அவன் வாழ்க்கை இலகுவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி அடைகின்ற சந்தோஷத்தின் பயன்கள் என்ன? முதலில் மன அமைதி. மன நிறைவு நம்மை எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள துணை புரியும். சந்தோஷமான மனதுடன் இருப்பவருக்கு எந்தவிதமான எதிர்ப்புகளினாலும் அச்சம் ஏற்படுவதில்லை.
ஏனென்றால் மன அமைதி அவருடைய மனதை தெளிவாக வைத்துக்கொள்ளும். அடுத்த முக்கியமான ஒன்று ஆரோக்கியம். நிறைவுள்ள மனம் ஆரோக்கியமான உடலை பேணி காப்பதற்கு மிக முக்கியமாகும். மனநிறைவு உடலில் உள்ள அழுத்தத்தை குறைத்து நரம்புகள் மற்றும் ஹார்மோன்ஸை சரியாக வைத்திருக்கும். இதனால் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் போன்ற பிரச்சனைகள் குறையும். அடுத்ததாக உறவுகளின் மேம்பாடு. மனநிறைவு கொண்ட மனிதர்களின் எதிர்பார்ப்புகள் குறைவாக இருப்பதனால் அவர்களின் உறவுகள் சிரமமின்றி இருக்கும். மனநிறைவு பெற்ற ஒருவர் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்க முடியும். அதனால் மற்றவர்கள் அவருடன் அருகில் இருக்க விரும்புவார்கள். சந்தோஷம் மற்றும் மனநிறைவு வாழ்க்கையின் தாய் போன்றது. மனநிறைவு என்பது வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் ஒரு மையமாக இருக்கிறது. இதை வளர்ப்பதன் மூலம் நம் வாழ்க்கை ஒளி மற்றும் சந்தோஷம் நிறைந்ததாக மலர்கிறது. அன்பு உள்ளங்களே, சந்தோஷம் என்பது வெறும் ஒரு நியமம் மட்டுமல்ல. இது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான கட்டுமானமாகும். வெளியிலிருந்து பெற முடியாத ஒரு உணர்வாகும். இதற்கு மூல காரணம் நம்முடைய உள்ளார்ந்த நன்றி உணர்வு, ஏற்றுக்கொள்வது மற்றும் ஆசைகளை சீர்படுத்திக் கொள்வதாகும். உங்கள் சந்தோஷமே உலகம் சந்தோஷமாக இருப்பதற்கான முதல் படியாகும். நீங்கள் மனநிறைவுடன், அமைதியுடன், மகிழ்ச்சியுடன் இருந்தால் அது உங்கள் சுற்றுப்புறத்திற்கும் பிறருக்கும் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். பிளிஸ் வேலி அன்பர்கள் அனைவரும் மிக சந்தோஷமாக வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.